ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe Illustratorல ஒரு கர்வ்டு ஷேடோ எப்படி பண்றது அப்படி பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு ரெக்டாங்குலர் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்து ஒரு ரெக்டாங்கில நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு கலர மாத்திக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு எல்லோயிஷ் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு நான் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரோக் உடைய கலர் வந்து நான் ஒயிட் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக் உடைய வெயிட் வந்து ஒரு 8 அப்படின்னு நான் குடுத்து ஜஸ்ட் என்டர் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெக்டாங்கில நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி அலைன் பண்ணிட்டு, இந்த ரெக்டாங்கிலருக்கு மேல நான் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. கர்வ்டு ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிருக்கிறேன். ஸோ இதையும் நானு அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் உடைய சைஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது போதும்னு நெனைக்கிறேன். இப்போ நான் இந்த ரெக்டாங்குலர ஒரு காப்பி எடுக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆல்ட்ட புடிச்சுட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இந்த காப்பிக்கு நான் ஸ்ட்ரோக் நன் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இத வந்து நன் குடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கலர நான் ஒரு டார்க் கிரேவா நான் மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இது போதும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் இத ஓகேன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஷேப்ப நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் எஃபெக்ட்ஸ் போறேன். எஃபெக்ட்ஸ்ல பிளர்ல காஸியன் பிளர எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த காஸியன் பிளர் எடுத்துட்டு, ஸோ இந்த ரேடியஸ ஒரு 12 அப்படின்னு நான் குடுக்குறேன். குடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே குடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஷேப்ப நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஜஸ்ட் கொண்டு வந்துட்டு, நான் இதுக்கு பேக்ல நான் கொண்டு போய்க்கிறேன். ஓகே. இப்படி கொண்டு போன பிறகு, ஸோ இத வந்து இன்னும் கொஞ்சம் கீழ இருக்கிறேன். அந்த ஷேடோ தெரியிற மாரி இன்னும் கொஞ்சம் இப்படி கீழ இறக்கிறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஷேடோ வந்திருக்கு. ஆனா எனக்கு கர்வ்டா இல்ல. ஸோ இந்த கர்வ்டா மாத்தணும் அப்படின்றதுக்காக, ஸோ இந்த ஷேடோவ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, இந்த கர்வச்சர் டூல எடுக்கிறேன். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, ஒரு சென்டர் பாயிண்ட்டா எடுத்துட்டு, ஸோ இத வந்து ஜஸ்ட் இது வந்து கர்வா மாத்திக்கிறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஷேடோ கர்வ்ல வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் ரியலா பண்ணணும் அப்படின்றதுக்காக, நான் என்ன பண்றேன், மறுபடியும் இந்த ஷேடோவ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, இது டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுக்கிறேன். ஜஸ்ட் இந்த 2 நோட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இது போதும்னு நெனைக்கிறேன். இதுக்கு அடுத்து நானு மறுபடியும் இந்த கர்வச்சர் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த ஷேடோவ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போறேன். எஃபெக்ட்ஸ்ல பிளர்ல ரேடியல் பிளர்ன்னு எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, குவாலிட்டில குட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, இந்த பிளர் மெத்தட ஜூம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, நானு இத ஒரு 60 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. 60 போதும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் இப்ப நானு ஓகே குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேடோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு தெரியும். ஜஸ்ட் நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கர்வ்டு ஷேடோ. கைஸ், இந்த கர்வ்டு ஷேடோ கிரியேட் பண்றதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்ப நான் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறேன். அந்த டூப்ளிகேட் காப்பிக்கு ஸ்ட்ரோக் இருந்தது அப்படின்னா, அத நன் குடுத்துட்டு, அந்த ஷேப்புக்கு ஒரு டார்க் கிரே அப்ளை பண்றேன். அடுத்து அந்த கிரே ஷேப்ப செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போறேன். அதுல பிளர்ல காஸியன் பிளர செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஓகே குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது அந்த கிரே கலர் ஷேப்ப நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்ட அந்த ஷேப்புக்கு பேக்ல கொண்டு போறேன். கொண்டு போயிட்டு அந்த ஷேடோவ செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கர்வச்சர் டூல் எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட்ல நான் ஒரு கர்வ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த மறுபடியும் அதே ஷேடோவ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் போறேன். எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளர்ர செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளர்ல ரேடியல் பிளர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரேடியல் பிளர்ல குவாலிட்டி குட் அப்படின்னு குடுத்துட்டு, நான் பிளர் உடைய டைப் ஜூம் அப்படின்னு குடுத்துட்டு, தேவையான அளவுக்கு பிளர்ர வச்சுட்டு, ஜஸ்ட் நான் ஓகே குடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து அந்த ரேடியல் பிளர்ர ஓகே அப்படிங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிளர் ஸ்ப்ரெட் ஆகியிருக்குது நீங்க பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க.
இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் குடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கோம். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷன பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்திருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கங்க. தாங்க் யூ.